தளபதி சொந்தங்களுக்கு வணக்கம். தளபதி எங்க இருக்காரு? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தளபதி வெளியவே வரதில்லையே. தளபதிக்கு என்ன ஆச்சு? தளபதியோட அப்டேட் இல்லாம ரொம்ப தொண்டர்கள் சோர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. உங்களுக்காக ஒரு ரீசன்ட் அப்டேட் அண்டு இது நிறைய சேனல் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அண்ட் இட்ஸ் கன்ஃபார்ம் தட் தளபதி அவர்களோட நெக்ஸ்ட் லெவல் பயணம், மாவட்டங்களை சந்திக்கிற பயணம், மக்களை சந்திக்கிற பயணம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதற்கான வழிமுறைகளும் வகுக்கப்பட்டு விட்டது. ஸோ அதுக்காக ஆதவ் அர்ஜுனா பெயரில் ஒரு பெங்களூரில் உள்ள நிறுவனத்தில் 4 ஹெலிகாப்டர்களை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெலிகாப்டர்னு சொன்னோடனே உங்களுக்கு பிளான் புரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ எந்த மாவட்டத்துக்கு போனாலும் ஊருக்கு வெளியில் ஒரு பெரிய திடலை சூஸ் பண்ணி அதில் தான் இனி மக்கள் சந்திப்பு நடக்க போகுது. ஸோ விஜய் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் அந்தந்த மாவட்டங்க அருகில் உள்ள விமான நிலையத்துக்கு போவார். அங்கேருந்து அங்கே தயாராக இருக்கிற ஹெலிகாப்டரில் கிளம்பி குறிக்கப்பட்ட பகுதிக்கு, அவர் குறிக்கப்பட்ட இடத்துக்கு, திடலுக்கு போயிடுவார். அங்கேருந்து அவர் உரையாற்றிட்டு அங்கேருந்து கிளம்புவார். ஸோ நோ ரோடு வே இனிமே. ஸோ இதுதாங்க பிளானு. ஸோ ஒரு திடலுமே 1,00,000 மக்கள், அட்லீஸ்ட் மினிமம் 1,00,000 மக்கள் கூடுறதுக்கான இடமாக தான் பார்க்கப்பட போகுது. ஸோ 4 மாவட்டங்கள் ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு, 34 இன்னும் பாக்கி இருக்கு. ஸோ இனி தமிழ்நாட்டில் 34 திருவிழா நடக்க போகுதுங்க. தவேகா திருவிழா 34 திருவிழா நடக்க போகுது, அல்லது 34 மாநாடு நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். கூட்டணி என்ன, பிஜேபியோட போயிடுவாங்களா, அதிமுகவோட போயிடுவாங்களா, அது எதையுமே கட்சி இப்போதைக்கு முடிவு பண்ணாது. அது எல்லாமே டிசம்பர் கடைசியில தான், இல்லை ஜனவரி முதல்ல தான் அதை முடிவு பண்ணுவாங்க. ஒருவேளை திமுக தான் எதிரி அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு இல்லை, தளபதிக்கு கூட துணையாக நாங்கள் எப்பவுமே நிற்போம். வி ஸ்டாண்ட் வித் விஜய். தேங்க்யூ.